வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இன்று அதிகாலை ரஷ்யாவின் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் உக்ரைன் மிகப்பெரிய ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியது என்று அங்குள்ள உள்ளூர் அதிகாரிகள் கூறினார்கள். இது ரஷ்யாவின் போர் இயந்திரத்தை அதன் சொந்த நிலத்தில் முடக்குவதற்கான உக்ரைனின் ராணுவ நடவடிக்கைகளின் சமீபகால மிகப்பெரிய தாக்குதல் என்று உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரும்பாலும் தென்மேற்கு ரஷ்யாவில் நடந்த தாக்குதல்கள் இவை. உக்ரைனின் படைகள் தங்கள் சொந்த பகுதியில் பின்னடைவை சந்தித்தாலும் இவை ரஷ்யாவுக்குள் ஆழமாக தாக்கும் உக்ரைனின் திறனை வெளிப்படுத்தும் சமீபகால தாக்குதல்கள். பிரான்ஸ் கப் எல்லை பகுதியில் குண்டுவெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் மேற்கு ரஷ்யாவில் சரடோவ் மற்றும் துலாங் போன்ற பகுதிகளுக்கு அப்பால் ஆளற்ற விமானங்கள் குறிவைத்ததாக அந்த பகுதிகளில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலில் உக்ரைன் 140க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்களை ஏவியது என்றும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ATACMS நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் பிரிட்டனால் வழங்கப்பட்ட ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகள் ஆகியவையும் ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. மேற்கத்திய நாடுகளால் ஆதரிக்கப்படும் உக்ரைனின் இந்த தாக்குதல்களுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு. ரஷ்யாவின் 3 பகுதிகளையும் டாடர்ஸ்தான் குடியரசையும் தாக்கியதாக உக்ரைனிய ராணுவத்தின் பொதுப்பணியாளர்களின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இலக்குகளில் எண்ணெய் சேகரிப்பு தளம் மற்றும் ராணுவ உற்பத்தி வசதிகள் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ரஷ்யாவின் பெடரல் ஏவியேஷன் ஏஜென்சியின் அறிக்கையின்படி இன்று அதிகாலை ஆளற்ற விமான தாக்குதல்கள் குறைந்தது 6 நகரங்களை தங்கள் வான்வெளியை மூடுவதற்கு கட்டாயப்படுத்தியது. நேற்றிரவு தாக்கப்பட்ட சரடோவ் மற்றும் எங்கல்ஸ் நகரங்களும் அவற்றில் அடங்கும். இந்த 2 நகரங்களிலும் நேற்றிரவு தாக்குதல்கள் நடந்து சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. ரஷ்யாவின் சரடோவ் பிராந்தியத்தின் கவர்னர் ரோமன் வி புசார்ஜின் டெலிகிராம் செய்தியிடல் பயன்பாட்டில் தகவல் வெளியிட்ட போது 2 தொழில்துறை ஆலைகள் சேதமடைந்தன என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது இன்று சரடோவ் மற்றும் எங்கல்ஸ் ஆகிய 2 நகரங்களிலும் பெரிய எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்கள் உக்ரைனிலிருந்து தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டன. ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அதிக எண்ணிக்கையிலான ஆளற்ற விமானங்களை இடமறித்தன என்று அவர் கூறினார். ரஷ்யாவின் நீண்ட தூர அணு ஆயுதங்களை கொண்டு செல்லும் திறன் கொண்ட குண்டுவீச்சு விமானங்கள் சிலவற்றின் விமான தளமாக இருக்கும் எங்கல்ஸ் விமான தளம் தாக்கப்பட்டது ஒரு வாரத்தில் இது 4வது தடவை. ஜனவரி 8ஆம் தேதி எங்கல்ஸ் விமான தளத்திற்கு அருகே இருந்த எரிபொருள் சேமிப்பு மையத்தின் மீது நடந்த தாக்குதலால் ஏற்பட்ட பெரிய தீயை அவசரகால பணியாளர்கள் அணைக்க முடியாமல் போனதில் 5 நாட்களாக எரிந்த தீ நேற்றுதான் அணைந்தது. இன்று அதிகாலை அந்த பகுதியில் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தாக்குதலை அடுத்து பள்ளிக்கூடங்கள் இன்றும் நாளையும் மூடப்படும் என்றும் எங்கல்ஸ் மற்றும் சரடோவில் வகுப்புகள் இந்த 2 தினங்களும் கணனி மூலம் நடைபெறும் என்றும் திரு புசார்கின் கூறினார். 2 நகரங்களிலும் பள்ளிக்கூடங்களை 2 தினங்களுக்கு மூடுகிறார்கள் என்றால் 2 நகரங்களிலும் பல இலக்குகள் தாக்கப்பட்டிருக்க வேண்டும். சேதம் அல்லது அழிவு மிக அதிகமாகவும் இருக்க வேண்டும். இன்று அதிகாலை நடந்த தாக்குதல் என்பதால் இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை சேத விவரங்கள் தெரிய வரவில்லை. பல இடங்களில் தீப்பற்றி எறிவதை காட்டும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் இன்று பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு ரஷ்யாவின் துலா பகுதியில் உள்ள அதிகாரிகள் இதேபோல் ஒரு பெரிய ஆளற்ற விமான தாக்குதலை உறுதிப்படுத்தினர். துலா பிராந்திய கவர்னர் டிமிட்ரி வி மிலியா வான் பாதுகாப்பு சாதனங்கள் 16 ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக குறிப்பிட்டார். எத்தனை ஆளற்ற விமானங்கள் இடமறிக்கப்பட்டவை என்பதை அவர் குறிப்பிடவில்லை. நகரில் சில கார்கள் மற்றும் பல கட்டிடங்களை சேதப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். அந்த கட்டிடங்களில் இருந்தது என்ன என்பதையும் அவர் குறிப்பிடவில்லை. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள டாடர்ஸ்தான் குடியரசின் தலைநகரான கசானிலும் தாக்குதல்கள் நடந்துள்ளன. அங்குள்ள உள்ளூர் செய்தி ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவலின்படி திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு தளத்தில் ஒரு கொள்கலன் தாக்கப்பட்டதாகவும் அது ஒரு பெரிய தீயை மூட்டுவதாகவும் தெரிவித்தது.
ரஷ்யாவின் ஒரு பகுதியான டாடர்ஸ்தான் குடியரசின் தலைவர் ருஸ்டம் என் மினிகானோவ் தமது டெலிகிராம் சேனலில் தீயணைப்பு துருப்புக்கள் தீயை அணைக்க போராடி வருவதாகவும் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் எழுதினார். அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு தளத்தில் என்பதால் தீயை அணைப்பது கஷ்டம். ஒரு கொள்கலனை பற்றிய தீ மற்ற எரிவாயு கொள்கலன்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆங்கல்ஸ் விமான தளத்திற்கு அருகே இருந்த எரிபொருள் சேமிப்பு மையத்தில் அப்படி நடந்ததுதான் தீ 5 நாட்களாக எரிந்தது. அந்த தாக்குதல்களை விட வழக்கமாக தாக்குதல்களுக்கு உள்ளாகும் பிரையன்ஸ் எல்லை பகுதியில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடித்ததாக பதிவாகியுள்ளன. பிரையன்ஸ் உக்ரைனின் எல்லையோடு உள்ள ரஷ்ய பிராந்தியம். உக்ரைனிய சிறப்பு படை பிரிவுகள் பிரையன்ஸ் பிராந்தியத்திற்குள் ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்துவதும் உண்டு. அங்கு ஒரு ரசாயன ஆலை சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் பெரும்பகுதி அளிக்கப்பட்டதாக ரஷ்ய சுதந்திர செய்தி நிறுவனமான ஆஸ்ட்ரா கூறியது. பிரையன்ஸ்கை குறிவைத்து 31 ஆளற்ற விமானங்கள், 6 ATACMS CMS மற்றும் 6 ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சும் தெரிவித்துள்ளது. ஆரம்பத்திலிருந்தே ரஷ்யாவில் உக்ரைனின் தாக்குதல்கள் உக்ரைனிய நகரங்களை தாக்கும் மாஸ்கோவின் திறனை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. அடுத்த வாரம் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னதாக சமீபகால வாரங்களில் உக்ரைன் தமது தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட அமெரிக்க ஆயுதங்களின் பயன்பாட்டை ட்ரம்ப் தடுக்கலாம் என்ற சாத்தியத்துக்கு மத்தியில் உக்ரைனியர்கள் அமெரிக்க ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்துகின்றனர். அதற்கு ஜோ பைடன் நிர்வாகம் பச்சை கொடி காட்டியிருக்கலாம். தொடர்ந்து ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு முகம் கொடுத்து உக்ரைனை கைவிடப் போவதில்லை என ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு உறுதியளித்துள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்திப்பதற்காக உக்ரைனுக்கு ஒரு முன்னறிவிப்பின்றி பயணம் செய்தார். உக்ரைனுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறோம் என்பதை இந்த பயணத்தின் மூலம் காட்டுவது எனக்கு முக்கியம் என்று திரு பிஸ்டோரியஸ் உக்ரைன் தலைநகருக்கு வந்தவுடன் கூறினார் என்று ஜெர்மன் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனுக்கு ராணுவ உதவி, வான் பாதுகாப்பு மற்றும் வெடிபொருள் விநியோகத்தை வலுப்படுத்துதல் உட்பட பல்வேறு தலைப்புகளில் இருவரும் விவாதிக்க திரு ஜெலன்ஸ்கி கூறினார். உக்ரைனின் பாதுகாப்பை வலுப்படுத்தியதாக மட்டுமன்றி ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் பாதுகாப்பையும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய ஜெர்மனியின் அசைக்க முடியாத ஆதரவுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்று திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். திரு ட்ரம்ப் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார். அதை எப்படி செய்வார் என்று அவர் கூறவில்லை என்றாலும் உக்ரைனில் உள்ள பலர் அவர் ரஷ்யாவின் ஜனாதிபதி புட்டினுக்கு சலுகைகளை வழங்கலாம் என்று அஞ்சுகின்றனர். ஆனால் அவை உக்ரைனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் சிவப்பு கோடுகளாக இருக்கலாம். திரு ட்ரம்ப் பதவியேற்றதற்கு முன்னதாக ரஷ்ய ராணுவமும் பலத்தை காட்டி வருகிறது. உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவின் பகுதிகளை இரவோடு இரவாக குறிவைத்துக் கொண்டிருந்த போது மாஸ்கோவின் படைகள் உக்ரைன் மீது விமான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தன. அது உக்ரைனின் பெரும் பகுதியை விமான தாக்குதல் எச்சரிக்கையின் கீழ் வைத்தது. உக்ரைனின் விமானப்படை இன்று புதன்கிழமை காலை தாக்குதலில் கிட்டத்தட்ட 80 ஆளற்ற விமானங்கள் ஈடுபட்டதாகவும் அவற்றில் 60 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியது. பல பகுதிகளில் கீழே விழுந்த ஆளற்ற விமானங்களால் அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் கார்கள் சேதமடைந்தன. ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதற்கு ஒரு வாரத்திற்குள் சிக்கலான மற்றும் சவாலான காரணங்களால் உக்ரைன், ரஷ்யா என்ற இரு நாடுகளிலும் நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. தற்போது ரஷ்ய படைகள் கிரிமியா உட்பட உக்ரைனின் இறையாண்மை நிலப்பரப்பில் சுமார் 18% பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன.